இல்லைன்னா திமுக காரங்க கையில எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு என்கிட்ட லிஸ்ட் இருக்கு. அவ்வளவு மருத்துவ சதவீத தனியிட ஒதுக்கீடு இன்னைக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா? உள்ள செல்வராஜ் பட்டியல் படிச்சார். ஏழை மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை செய்து கொடுத்தார். அம்மாவுடைய திட்டத்துல விலையில்லாமல் அரிசி கொடுத்தாங்களே 20 கிலோ, அது காலமெல்லாம் மக்கள் நினைத்து பார்த்து. கஞ்சா, கடுமையான கஞ்சா, எங்க போட்டாலும் கஞ்சா, இளைஞர்களின் வாலிபர்களின் அவருடைய ஆரோக்கியத்தை ஒழித்து விட்டது கஞ்சா. அந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த கையாளாத அரசு இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. எங்கே போனாலும் போதை, எங்கே போனாலும் பல விதங்களில் போதை. முட்டாயில உபயோகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீதித்துறை இந்த வழக்கை நேரடியாக கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இதுதான் இருக்கிற யதார்த்தமான உண்மை. இது எந்த அளவுக்கு ஒரு அரசு கேவலமாக நடந்து கொள்கிறது. அதுவும் ஒரு பெண்ணுடைய, ஒரு மாணவியினுடைய பாலியல் பலாத்கார கேட்கிறோம். நாங்க கேட்கிறோம், அந்த சார் யார், அந்த சார் யார் என்று நாங்கள் கேட்கிறோம். நாடு கேட்கிறது, நல்லவர்கள் கேட்கிறார்கள், நியாயம். இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முக்கிய முதன்மை செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த சார் யார்? சார் என்று குறிப்பிடுகிறார். சார் கொஞ்சம் ஐயோ இவர்கள் காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று நாம் அச்சப்படுகிறோம். எதனால் அச்சப்படுகிறோம்? அந்த பெண், அந்த பாதிக்கப்பட்ட பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண் புகார் கொடுக்கிறார். மருத்துவமனையை எடப்பாடியார் கொண்டு வந்தார். எவ்வளவு அழகான மருத்துவமனையை எடப்பாடியார் கொண்டு வந்தார். அந்த அற்புதமான ஏழைகளுக்கு உதவுகிற அந்த மருத்துவமனையை, மருத்துவமனை வளாகத்திற்குள்ள, மருத்துவமனைக்கு பட்டாவுக்குள்ள, வெளியே ரோட்ல நான் சொல்ல மாட்டேன். உனக்கு திறமை இருந்தால், உனக்கு வாய்ப்பு இருந்தால் பணத்தை போடு, நல்ல கான்கிரீட்டை கடையிலே கட்டி கொடு, அதுல உங்க கட்சியாளர்களோடு பரவாயில்ல, நான் வரவேற்கிறேன். அதை உதாரணமா கொடையை போட்டு வச்சிருக்கிறாங்க. கொட்டாயிரம் ரூபாய் எங்க கட்சிக்காரங்க கூட கொண்டு போய் விட்டு கொட்டாயிரம் வச்சுட்டான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இந்த மானம் மழை வேண்டி இருக்கிறதுனால, வெறும் பிரச்சனை இருக்கிறதுனால ஆர்ப்பாட்டம் வைக்கல. அதுக்குன்னா அதுக்கு தனியாக ஆர்ப்பாட்டம் வைக்க போறோம். அதானே அவங்களோட சாதனை. என்ன சாதனை பண்ணிருக்க? இந்த கடலோரம் இருக்கிற மீனவர்களை பூரா போய் சொந்தக்காரங்கெல்லாம் அனுப்பி வச்சான். மச்சான் மாமா நம்ம கட்சியில் இருக்கும்போது, திமுக ஆளுநர் இருக்கும்போது நீங்களே இந்த கட்சியில் இருக்கலாமா, வந்துருக்கேன் வந்துருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தனையா போய் கெஞ்சி தாவாக்கிட்டே குடிச்சு அவங்க வழி இல்லாம நான் அங்க போயிட்டு திரும்பி வந்தோன்னே நம்பாலு நான் கொண்டு கொடுக்கலையா, சரி என்ன நீ ஒரு சொல்லி நீ தனியா பார்த்துக்க, நாங்க பார்த்துக்கிறோம். பேருதாய போனோம், ஒப்புதாய போனோம், நீ ஏதாவது பிரச்சனை பாடம் அவன் பேசுறான். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதுதான் நடக்குது. மாவட்டத்தில் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு கோஷ்டி வேகமா விளவாதிக்கு இருக்கு. அதை தக்க வச்சுக்கிறதுக்காக மாமன் மச்சான் குடிக்கிறான், புள்ள குடிக்கிறவங்க குடிக்கிறோம்னா குடிச்சு போய் விட்டோம்னா திரும்பி எங்க இருப்பான்னு தெரியாது. இதான் நிலைமை. இவ்வளவு அசிங்கமா நடக்குது நம்ம மாவட்டத்தில். அம்மாவுடைய திட்டங்களை பூராவே முழு விழா நடத்திட்டாங்க. தாலிக்கு தங்கத்துல போய் கை வைக்கலாமா? எவ்வளவு பெரிய அற்புதமான திட்டங்க. 60,000 ரூபாய், இன்னைக்கு 65,000 ரூபாய் ஒரு பவுன், 50,000 ரூபாய் பணம், 1,15,000 ரூபாய் ஒரு குடும்பத்திலே ஒரு ஏழை பெண்ணுக்கு திருமணத்திற்கு உதவியாக கிடைக்கிறது, கையிலே கிடைக்கிறது என்று சொன்னார். எவ்வளவு பெரிய உதவி, அது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். அதை போய் மூடு விழா நடத்திய ஊர்புரியாடி புடவையில கைய வச்சவனும் தாலியில கைய வச்சவனும் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதை நோக்கிதான் இந்த நிலைமை போயிட்டு இருக்கு.
யதார்த்தமான சொல்றேன். இது உலக நீதி, உலகத்தில் நடந்திருக்கிற நீதி என்னன்னா அதுதான். எந்த பாவத்தையும் செய்யலாம், இந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அற்புதமான சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய காரணத்தினால்தான் இன்னைக்கு நாங்க காலையில உணவு போடுறோம் அப்படின்னு. காலையில உணவு போடுற சரி, காலையில பள்ளிக்கூடத்துல சமைக்கிறியா? எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தார். உடனடியாக சத்துணவு கூடம் என்று சமையலறையை கட்டி கொடுத்தார். சத்துணவு அமைப்பாளரை போட்டார், உதவியாளரை போட்டார். என்ன போட்டிருக்க? டெண்டர் விடுறான், அதை எவனே எடுக்கிறானா, அவங்ககிட்ட இருந்து வாங்கி விட்டாந்து இவங்க போடுறாங்களா? இது என்ன திட்டம்? ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீ யார்கிட்ட போவ, எவரை கேட்ப? அதனால எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எடப்பாடியார் அவர்களும் நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்று நினைத்து திட்டங்களை கொண்டு வந்தார்கள். திமுகவை பொறுத்தவரை இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு என்ன லாபம் என்று கணக்கு போட்டு அதிலே அவர்கள் லாபத்தை அடித்துக் கொண்டு போனார், சுருட்டி கொண்டு போனார். இதுதான் அவருடைய திட்டம், இதுதான் நம்முடைய திட்டம். நம்முடைய திட்டம் என்று சொன்னால் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரத்தில் தொடங்கும். அதற்கான நிதி ஒதுக்கப்படும், திட்டம் அமலுக்கு வரும். இதுதான் அதிமுக திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இப்ப 40% நிறைவேற்றுறோம், அப்புறம் 30% நிறைவேற்றுறோம், அப்புறம் 40% பண்றாங்க அப்படின்றான். இதுதான் அவங்களுடைய திட்டம். எனவேதான் நான் இங்க அன்போடு திமுக ஆட்சியை பார்த்து நான் கேட்க விரும்புவது, கல்வியில் கை வைத்து விடாதீர்கள். கல்வியில் அரசு பள்ளியில தனியார் இடத்துல தாரை பார்த்து விடாதீர்கள். அது நாட்டுக்கு செய்கிற கேடாக அமையும். ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு கல்வி எட்டா கையிலே போய்விடக் கூடாது. அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு டிவியில தோன்றார் ஸ்டாலின் முதலமைச்சர். டிவியில தோன்றி அவர் சொல்றார், போதைக்கு யாரும் அடிமையாயிடாதீங்க, போதை உயிரை கொண்டுடும், அந்த பக்கம் போவாதீங்க. ஐயா, ஒண்ணுகிட்ட தான் அதிகாரம் இருக்கு, ஒண்ணுகிட்ட தான் காவல்துறை இருக்கு, ஒண்ணுகிட்ட தான் ஆட்சி இருக்கு, எல்லாமே ஒண்ணுகிட்ட தான் இருக்கு. நீ திறந்துட்டு விடுவ, நீ கடைசி வரைக்கும் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சந்து சந்தா தெரு தெருவா பொந்து பொந்தா விற்கிறதுக்கு அனுமதிச்சிருவ. எல்லாத்தையும் அனுமதிச்சுட்டு இப்ப போதைக்கு நீ விளம்பரம் கொடுக்கிற. வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? ஒரு ஆட்சி நடத்துகிற முதலமைச்சர் அவரை இரும்பு கரம் கொண்டு ஒதுக்க வேண்டுமே தவிர அவர் போய் விளம்பரம் கொடுக்கிறார் சொன்னா எப்படிப்பட்ட கையாலாகாத ஆட்சி இது, எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இது என்பதை இது ஒன்றே போதும், வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஆட்சியும் நடைபெற்றது, இன்றைக்கும் ஆட்சி நடக்கிறது. இன்னைக்கு பெரிய பூகம்பம் ஒன்றும் நாட்டில் வந்ததில்லை, பெரிய புயல் ஒன்றும் அடிச்சதில்லை, பெரிய வெள்ளம் ஒன்றும் வந்து கொண்டு போயிடல. நாடு நல்லாதான் இருக்கு, நல்லாதான் அடைஞ்சிருக்கு எல்லா பொருளும். ஏன் இந்த விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு? எவ்வளவு உயரலாம்? ரொம்ப உச்சத்துக்கு போயிட்ட விலைவாசி கொடிகட்டி பறக்குத, விண்ணை தொடுகிற அளவுக்கு யாரை வேண்டுமானாலும் எந்த குற்றத்தில் இருந்து வேண்டுமானாலும் காப்பாற்றலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. இது ஒரு நாட்டுக்கு நல்லதல்ல, குடி மக்களுக்கு நல்லதல்ல. இதை வேரோடு களைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களுடைய கருத்தாகும். எடப்பாடியார் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கும் வரை நாங்கள் போராடுவோம். ஏதோ இன்றோடு போராடினால் விட்டு விட்டோம் என்பதல்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதி கிடைக்கிற வரை நாங்கள் போராடுவோம், விடமாட்டோம்
என்று எடப்பாடியார் அவர்கள்